பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அடடா அம்மா, வாங்க 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 சம்மந்திமா, எப்படி இருக்கீங்க? அம்மாடி லக்ஷ்மி, நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சம்மந்தி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்க சம்மந்தியம்மா. கொஞ்சம் பொறுங்க, நான் போய் உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ லட்சுமி, அதெல்லாம் வேண்டாமா, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். அட என்னம்மா நீங்க எப்ப வந்தாலும் வரும்போது தான் குடிச்சிட்டு வரோம்னு சொல்றீங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, முதல்ல காஃபியை குடிங்க. லக்ஷ்மி, பழக்கம் போல உன் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஆமா, மித்ராவும் வைஷ்ணவி எங்க? ஆமா சம்மந்தி அம்மா, நானும் வந்தோனே கேட்கணும்னு இருந்தேன். எங்க வீட்டு மூத்த மருமகளும் சின்ன மருமகளும் எங்க? இன்னைக்கு லீவ்லம்மா, அதனால மித்ராவும் வைஷ்ணவியும் வெளியில போயிருக்காங்கம்மா. ஓ சரி சரிம்மா லக்ஷ்மி, போயிட்டு வரட்டும், சந்தோஷமா போயிட்டு வரட்டும். பாவம் வாரம் ஃபுல்லா வேலை பாக்குறாங்க, ஒரு நாள் தானே என்ஜாய் பண்றாங்க, என்ஜாய் பண்ணட்டும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அம்மா நீங்க எவ்வளவு தூரம், என்னம்மா என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லம்மா, நானும் மீனாட்சியும் பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். சரி நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்கு, அதான் உன்னையும் எங்கள் வீட்டு மருமகள்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு எங்கள் மருமகள்களை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. ஓ சரி சரிம்மா. அம்மாடி லக்ஷ்மி, அப்புறம் கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் தாமா உங்ககிட்ட வந்தோம். அப்படியா, என்ன விஷயமா? இல்லம்மா, அது நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை எப்போ வைக்கலான்னு நாங்கள் ஐயர்கிட்ட கேட்டோம். ஆனால் வரப்போகிற மாதம் புரட்டாசியா இருக்கிறதுனால ஐயர் புரட்டாசி முடிஞ்சு நீங்கள் ஐப்பசி கார்த்திகையில் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தை மாதம் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காருமா. அதனால தாம்மா நம்ம எல்லாருக்கும் எந்த மாதம் கன்வீனியண்டாக இருக்கோ அந்த மாதம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. நீ என்னடா லக்ஷ்மி சொல்கிற? அம்மா இதில் நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? பெரியவங்க நீங்க முடிவு பண்ணினா எல்லாம் சரியாதாம்மா இருக்கும். அதோட நீங்க இந்த விஷயத்த சொல்றதுக்காக எதுக்குமா இவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டு வந்தீங்க? ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்லம்மா. இல்லம்மா லக்ஷ்மி, சில விஷயத்தை நேரில் தான் பேசணும், அதனால தான். ஏமா, நான் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லைங்கம்மா. சம்மந்தியம்மா, கல்யாணத்துக்கு உங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்களா சம்மந்தியம்மா? வருவாங்க சம்மந்தியம்மா. என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஐயோ சம்மந்தியம்மா, நான் நார்மலா தான் கேட்டேன். நீங்க எவ்வளவு பதட்டப்படுறீங்க? இல்ல நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஊர்ல இருந்து யாருமே வரலன்னு சொன்னீங்களா? அதனால கேட்டேன் சம்மந்தியம்மா, மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆமாம்மா லட்சுமி, நானுமே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நிச்சயதார்த்தத்தை நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணோம், அதனால நம்ம பெருசா எங்க சைட்லேருந்து சரி உங்க சைட்லேருந்து சரி யாரையுமே கூப்பிடல. ஆனா கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ண போறோமா, அதனால உனக்கு உங்க சொந்தக்காரவங்கள யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ எல்லாரையும் கூப்பிட்டுருமா, சரியா? சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா, எல்லாரையும் கூப்பிட்டுறேன். அப்ப சரிம்மா லட்சுமி, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சூப்பர் மார்க்கெட் வேற போயிட்டு வீட்டுக்கு வேற போகணுமா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ஆமா சம்மந்தியம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்மந்தியம்மா, சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா லட்சுமி, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. அப்புறம் அம்மாடி லட்சுமி, ஒரு நாளைக்கு மித்ராவையும் வைஷ்ணவியும் வீட்டுக்கு அனுப்பி வைமா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? வீட்டுக்கா? ஆமாம்மா லட்சுமி, எங்க வீடு 2 பொண்ணுங்களும் வந்து வாழ போற வீட்டுக்கு தான் உங்க 2 பொண்ணையும் அனுப்பி வைன்னு சொல்றேன். சம்பந்தியம்மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. யாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அதை தானம்மா யோசிக்கிறீங்க? இல்ல சம்பந்தியம்மா, அது அம்மாடி லட்சுமி, என்னம்மா இது? எங்க காலத்துலதான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக கூடாதுன்னு அப்படி இப்படின்னு 1008 ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போலாம் அப்படி இல்லம்மா, எல்லாமே மாறிட்டு. அதோட நம்ம பசங்களுக்கு நிச்சயமும் முடிஞ்சிருச்சு. அதனால ஒரு 2 பொண்ணுங்களும் எங்க வீட்டுக்கு வரதுனால எந்த தப்பு இல்லம்மா. அதனால ஒரு நாள் அனுப்பி வைமா, சரியா? சரிங்கம்மா, சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால கண்டிப்பா ஒரு நாள் நான் அனுப்பி வைக்கிறேம்மா. சரிங்க சம்பந்தியம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை போலாமா? போலாம் மீனாட்சி. சரிம்மா லட்சுமி, அப்ப நாங்க கிளம்புறோம். மித்ராவும் வைஷும் வந்தாங்கன்னா நாங்க வந்துட்டு போனோம்னு சொல்லுமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஐயோ என்ன இது, சம்பந்தியம்மாவும் ஜானகியம்மாவும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு மாமியார் வீட்டிலேருந்து ஏன் வரலன்னு கேட்டபோது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளித்து வச்சுட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு சமாளிக்க முடியாது போல இருக்கே. அப்போது அத்தையை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காச்சும் ஊருக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? வைஷு ஒரு சைடு நம்ம ஊருக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் சம்மந்தி வீட்டில் கண்டிப்பாக உங்கள் மாமியாரெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருக்காங்க. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் ஊருக்கு போயிட்டு அத்தையை சமாதானம் பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு வர வேண்டியதான். வேற வழியே இல்லை. இது தேங்க் காட், நல்ல வேலை ஆதி சார் அந்த பசங்க பிரச்சனை பண்ணும்போது கரெக்டாக வந்தாருடி. இல்லைன்னா என்ன ஆகியிருந்திருக்குமோ தெரியல மித்து. அதை நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குடி. ஆமாண்டி வைஷு, அந்த பசங்க இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடி. அதோட இந்த ஹிட்லர் வந்து சண்டை போட்டு அந்த பசங்களை இப்படி போட்டு அடிப்பானும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. நீ சொல்கிற மாதிரி அடிக்கடி அவனுக்குள்ளே இருக்க
நல்லவன் அப்பப்ப எட்டி தான் பாக்குறான் போல இருக்கு. மித்து, நீ எப்ப தாண்டி ஆதி சார் நல்லவர் அப்படிங்கறத ஒத்துக்க போற? இங்க பாரு மித்து, ஆதி சார் இன்னைக்கு வந்து அந்த பசங்களை போட்டு அப்படி அடிச்சாரே, அது யாருக்காக நினைக்கிறேன்? எல்லாம் உனக்காக தாண்டி. ஏன்னா புமேல அவன் கையை வச்சோனே ஆதி சாருக்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமாடி? எனக்கு தெரிஞ்சு ஆதி சாரை நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மித்து. ஒழுங்கா அவரை சீக்கிரமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஓகே, ஆரம்பிச்சிட்டியா? வைஷு, நீ இருக்கியே அந்த ஹிட்லரோட கொள்கை பரப்பு செயலாளரே நீ தாண்டி. எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவனுக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக பாஞ்சுக்கிட்டு வர வைஷு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயோ மித்து, அவருக்கு நான் நல்லவர் சர்டிபிகேட்லாம் கொடுக்கலடி. அவர் உண்மையாவே நல்லவர் தான் மித்து. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரத்துல இதை நீ புரிஞ்சுப்ப. ஐயோ சரிடி, மதர் வராங்க. அடடா மித்துக்குட்டி, வைஷுமா வாங்க வாங்க, ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? மதர், நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, பட் நீங்க தான் ரொம்ப பிஸியா இருந்தீங்க. இல்லடா வைஷு, அது ஸ்பான்சருக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேனா, அதனாலதான். ஒருத்தவங்க என் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. பின்ன கோமா இல்லாம எப்படி மதர்? என்ன மதர், நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வரவே இல்லை தெரியுமா? ஐயோ இல்லடா மித்து, நானும் வரலாம் தாண்டா நினைச்சேன். ஆனா நம்ம தினேஷ்க்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுடா, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அதனால தாண்டா வர முடியல. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வந்துடுவேன். ஓகே? சரி ஓகே. ஏதோ தினேஷ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு சொன்னீங்க. சரி ஓகே, இந்த டைம் உங்களை போனா போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் வராம இருங்க மதர், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ மித்து, கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வரமா, சரியா? ஓகே மதர். மதர், நான் கேட்கணும்னு இருந்தேன். நானும் மித்து உள்ள வரும்போது 2 பேர் வெளியில போனாங்க. அவங்க யார் மதர்? அவங்களும் இந்த ஹோம்க்கு ஹெல்ப் பண்றவங்க தாமா. அது ஏதோ அவங்க பொண்ணுக்கு பர்த்டே வருது, சோ இங்க செலிப்ரேட் பண்றோம்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ல வந்தாங்கம்மா. அது விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தாங்க. என்ன மதர் சொல்றீங்க? அவங்க பொண்ணு பர்த்டேவே இங்க செலிப்ரேட் பண்ணலானா? மதர், அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களே இங்க நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்றது இல்லன்னு. மித்து, நான் தெளிவா சொல்லி அனுப்பிட்டமா, நம்ம இங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்றது இல்ல அப்படின்னு. அப்போ ஓகே மதர். சரி மதர், வந்து டைம் ரொம்ப ஆகுது, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். லட்சுமி அம்மா வெயிட் பண்ணுவாங்க. சரிடா மித்து, நானும் ஒருத்தவங்கள பார்க்க போகணும், கிளம்புறேன்டா. பாய்டா வைஷு, பாய்டா மித்துக்குட்டி. பாய் மதர். பாய் மதர். மித்து, எனக்கு ஒரு விஷயம் தாண்டி புரியல. எதுக்காகடி நீயும் மதரும் பர்த்டே செலிப்ரேஷன் ஹோம்ல பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க? பட் மோஸ்ட்லி எல்லாருமே பர்த்டே செலிப்ரேஷன் ஹோம்ல பண்ணணும் தாண்டி நினைப்பாங்க. ஆமா வைஷு, நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட பசங்களோட பர்த்டேவை ஹோம்ல தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் இப்பவும் கூட நிறைய ஹோம்ல அப்படிதான் செலிப்ரேட் பண்ணிட்டும் வராங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்புடி வைஷு. மித்து, என்னடி சொல்ற? இதுல என்னடி தப்பு இருக்கு? வைஷு, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ யாராச்சும் நம்ம ஹோம்க்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண அவங்க பசங்களை கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ. அதே பசங்க வயசுள்ள பசங்க இங்க எத்தனை பேருடி இருப்பாங்க? எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரும்ல, நமக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு. பாவண்டி, எத்தனை பசங்க கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஏக்கமா பார்த்துருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும் வைஷு. அதனால தாண்டி நான் மதர் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன், யாருமே பர்த்டே செலிப்ரேஷன் இந்த ஹோம்ல பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ ஆமா மித்து, நீ சொல்றது சரிதாண்டி. நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு. கண்டிப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண வர பசங்க கேண்டில ஊதி கேக் கட் பண்ணும்போது ஹோம்ல உள்ள பசங்க எல்லாரும் ரொம்ப ஏக்கமா தானே பார்ப்பாங்க. நமக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படி தானே பண்ணியிருப்பாங்கன்னு. அதோட எல்லா பசங்களுமே நமக்கு இது மாதிரி எப்போ கேக் கட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆசையாக வேற வெயிட் பண்ணுவாங்கல்ல. நான் இதை சுத்தமாக யோசிக்கவே இல்லை மித்து. நீ சொல்றது தான் மித்து சரி. யாருமே ஹோம்ல பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுடி. ஸ்பான்சர் மட்டும் அவங்க பண்ணினா போதும் இல்லை? ஆமா வைஷு, நிறைய ஹோம்ல உள்ள பசங்களுக்கு அவங்க பர்த்டே டேட் என்னன்னு கூட தெரியாதுடி. இருந்தாலும் அவங்க எல்லாருமே நமக்கும் இது மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா ஏங்குவாங்கடி. நானும் சின்ன வயசுல நிறைய ஏங்கியிருக்கேன் வைஷு. அதனால தான் வைஷு நான் சொல்றேன், இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இந்த மாதிரி பசங்களுக்கு நேராக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா மதர் கிட்ட சொல்லிட்டேன்டி. மித்து சாரி டி, ப்ளீஸ் டி, நீ எமோஷனல் ஆகாத. நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். ஆனா மித்து, நீ தான் நம்ம ஹோம்ல எல்லா பசங்களுக்குமே வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கலடி, பின்ன என்ன? ஆமா வைஷு, நம்ம ஹோம்ல உள்ள பசங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க கூடாதுன்னா வருஷம் மதர் கிட்ட சொல்லி எல்லா பசங்களுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஆனா என்னடி பண்றது, நம்ம ஹோம்ல மட்டும் இதெல்லாம் நடந்தா போதுமா என்ன? எல்லா ஹோம்லயும் நடக்கணும்ல. பாப்போம் டி. சரி வைஷு, கிளம்பலாம். லட்சுமி அம்மா வேற வெயிட் பண்ணுவாங்களே. சரி ஓகே, கிளம்பலாம் வா. சரி மித்து, வா போலாம். டேய் மச்சான் ஆதி, என்னடா நீ ஏதோ அந்த பசங்களை 2 தட்டுன்னு பார்த்தா நீ என்னடா வெறி பிடிச்ச மாதிரி இப்படி போட்டு அடின்னு அடிக்கிற? டேய் வருண், என்னடா பேசுற நீ? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மித்ரா மேல அவன் கை வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு என்னால எப்படா சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் நல்லா வெளுன்னு வெளுத்தேன். நானே இன்னும் கூட அவனுங்களை அடிச்சிருந்திருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ என்னடானா எதுக்கு இப்படி போட்டு அடிச்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி மாட்டட்டும், அப்புறம் இருக்க அவனுங்களுக்கு. என்னது இன்னும் அடிச்சிருக்கலான்னு தோணுதா? டேய் மச்சான், கண்டிப்பா இன்னும் நீ அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 பேரும் செத்து இருந்திருப்பானுங்கடா. இப்ப நீ அடிச்சு அடிக்க எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கிடக்குறானுங்க, எப்ப டிஸ்சார்ஜ் ஆவானுங்கன்னு தெரியாது. இதுல இன்னும் அடிச்சிருக்கலான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க நீ. டேய் வருண், பின்ன என்னடா? நானும் சரி போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசினானுங்க. அதோட மித்ரா மேலே கை வைக்கிறானுங்க. அதான் மச்சான் சுருன்னு கோவம் வந்துச்சு. அதான் போட்டு நல்லா வெளுன்னு வெளுத்துட்டேன். டேய் மச்சான் ஆதி இரு, நீ அப்போ மித்ரா சிஸ்டர் மேல அவனுங்க கை வச்சானுங்கன்னு தான் நீ அவங்களை போட்டு அடிச்ச, அப்படித்தானடா? சச்சா அப்படி இல்ல மச்சான். அவ இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் மச்சான் அடிச்சிருந்திருப்பேன்.
அட பாவி, இவ்வளவு நேரம் ஏன்டா அவனுங்களை போட்டு அப்படி அடிச்சேன்னு கேட்டதுக்கு மித்ரா மேல கை வச்சா சும்மா எப்படா இருக்கிறதுன்னு அவ்வளோ டைலாக் பேசிட்டு இப்ப அப்படியே எப்படி பேச்ச மாத்திரம். கடவுளே, டீ மச்சான் ஆதி, நீ எதுக்காக அந்த பசங்களை போட்டு அப்படி புரட்டி புரட்டி அடிச்சுன்னு எனக்கு தெரியாதாடா. டேய் இரு, உனக்கு தான் மித்ரா சிஸ்டர் பிடிக்காது, பாட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணவே போறேன். அதோட அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவேன், என்னது பழி வாங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்கவே போற. அப்படி இருக்க பட்சத்துல மித்ரா சிஸ்டருக்கு என்னடா, நீ பாட்டுக்கு கேஷுவலா இருந்திருக்க வேண்டியது தானே. நீ எதுக்காக போய் அந்த பசங்க கிட்ட சண்டை போட்டு அப்படி அவனுங்கள அந்த அடி போட்டு அடிச்ச? டேய் வருண், நீ சொல்றதுல சரிதான்டா. அவளை எனக்கு பிடிக்காதுதான். சொல்லப்போனா அவளை நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் இத்தனை பேருக்கு முன்னாடி அவகிட்ட வம்பு பண்ணா எப்படி மச்சான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? அதான் மச்சான், அதோட நான் தான் சொன்னேடா, அவ இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் மச்சான் நடந்துருப்பேன் கண்டிப்பா. டேய் நம்பிட்டேன். நீ பழி வாங்குறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ண. அதோட இன்னைக்கு மித்ரா சிஸ்டர் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நீ இப்படிதான் ஃபைட் பண்ணிருப்பேன்னு நான் நம்புறேன் மச்சான். நான் மட்டும் இல்ல மச்சான், ஆடியன்ஸும் கண்டிப்பா நம்புவாங்க. என்ன ஆடியன்ஸ் அப்படித்தானே? டேய் வருண், என்னடா நீ என்ன ஏதோ கலாய்க்கிற மாதிரி இருக்குது. டேய் மச்சான், அவளை பாக்குறதுக்கே பாவமாச்சுடா. அதோட இந்த ரெண்டு பசங்க கிட்ட பாவண்டா, அவ ரொம்ப நேரமா தனியா கத்திக்கிட்டே இருந்தா. அதனாலதான் மச்சான் போய் ஹெல்ப் பண்ணேன். மத்தபடி நான் எதுக்கு அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன்? நீ எக்கேடாச்சும் கெட்டு போன்னு சொல்லிட்டு நான் போயிருப்போம் மச்சான். என்ன பத்தி அவனுக்கு தெரியும்ல. டேய் மச்சான், இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெளிவா தெரியும்டா. நீ இது வரைக்கும் அப்படியே கேஷுவலா இருந்த, அதுக்கப்புறம் எதுக்காக அந்த பசங்களை நீ பாஞ்சுக்கிட்டு அடிக்க போனன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அதனால நீ மைண்ட்ல இதை கொஞ்சம் வச்சுக்க மச்சான். டேய் வருண், சாண்டா நீ வேற. சரிடா, ஃபைட் பண்ணி உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. ஃபர்ஸ்ட் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகேடா, நான் கிளம்புறேன். அரவிந்த் வந்தானா நீ பாத்துட்டு போ. எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் செம்மையா வலிக்குது மச்சான். போய் நல்லா ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா. சரிடா, பாய்டா. அரவிந்த் கிட்ட சொல்லிடு நான் இன்னொரு நாள் மீட் பண்ண வரேன்னு. அது சரிடா. அடிச்ச உனக்கே உடம்பு இப்படி வலிக்குதுன்னா உங்ககிட்ட அடி வாங்கின அவனுங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு மச்சான். சரி மச்சான், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அரவிந்த் கிட்ட சொல்லிடுறேன். டேய் மச்சான், என்னடா சொல்ற? அந்த அனிதா இப்படி இல்லாமடா பேசினா? ஆமாண்டா ராக்கி, நான் சொல்றது எல்லாமே உண்மைடா. அனிதா ரொம்ப மோசமா தான் பேசினா மச்சான். என்ன பொண்ணுடா இவ, இந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்கா? இவ இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மச்சான். அனிதா இந்த அளவுக்கு என்ன கொச்சப்படுத்தி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மச்சான். இவளையா லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா ராக்கி. டேய் அர்ஜுன், எனக்கு புரியுதுடா. அவளாம் பொண்ணே இல்லை மச்சான், சரியான பேய்டா. இந்த அளவுக்கு கேவலமா பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மச்சான். என்னால சத்தியமா நம்ப முடியலடா ராக்கி. அனிதா தான் இப்படி எல்லாம் பேசினாலான்னு எனக்கு உனக்கே நல்லா தெரியும்லடா. அனிதா என்ன எப்படி எல்லாம் லவ் பண்ணான்னு. எனக்கு கவிதை பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக டெய்லி எனக்கு ஒரு கவிதை வந்து சொல்லுவாடா. அப்போலாம் அனிதாவை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையாவும் எல்லாருக்கும் நேரமும் எனக்கு எவ்வளவு கர்வமாவும் இருக்கும் தெரியுமாடா. இந்த காலத்துல எந்த பொண்ணுடா கவிதையெல்லாம் சொல்லுவா? ஆனா அவ எனக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதி மறுநாள் எனக்காக வந்து சொல்லுவா மச்சான். அப்படிலாம் உருகி லவ் பண்ணவடா. அவ எப்படா என்ன எப்படி அசிங்கமா பேசலாம்? அதான் மச்சான் என் மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேங்குது. ஏய் அர்ஜுன், உன்னோட சிச்சுவேஷனை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது மச்சான். அப்படிலாம் உன்னை உருகி லவ் பண்ணிட்டு இன்னைக்கு அவ இப்படி கேவலமா பேசுவான்னு நினைக்கிறதா மச்சான் என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியல. ஆனா விடு மச்சான், கெட்டதுலேயே ஒரு நல்லது தாண்டா நினைச்சிருக்கு. நீ நினைச்சு பாரு, இவ மட்டும் லைஃப் லாங் உன் கூட இருந்திருந்தா உன் லைஃப் சத்தியமா நல்லாவே இருந்திருக்காது மச்சான். ஏன்னா அவ உன்கிட்ட லவ்வே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. அவ பேசுறத வச்சே தெரியுது மச்சான், அவ உன்கிட்ட லஸ்ட்டை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கான்னு. டேய் மச்சான், உங்க எல்லாருக்குமே தெரியும்லடா, அனிதாவா தானடா என் பின்னாடி சுத்தி வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி என்ன லவ் பண்ணவே ஒத்துக்க வச்சா. அவகிட்ட நான் ரொம்ப கண்ணியமா தான் மச்சான் நடந்துக்கிட்டேன். நம்ம லவ் பண்ற பொண்ணுன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு. அதோட எனக்கு அவகிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு தோணவும் இல்ல மச்சான். சத்தியமா அவ மேல எனக்கு ஃபீலிங்ஸ் ஒன்று வந்ததே இல்ல மச்சான். அதுதான்டா உண்மை. ஆனா அவ அது எல்லாத்தையும் எனக்கு இவ்வளவு கொச்சப்படுத்துவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா மச்சான். டே அர்ஜுன், எனக்கு நல்லாவே புரியுதுடா. அவ மேல உனக்கு எப்படி மச்சான் ஃபீலிங்ஸ் வரும்? அவ தானே மச்சான் உன்னை லவ் பண்றேன்னு உன்னையே சுத்தி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டாயத்தின் பேர்ல தானே மச்சான் நீ அவளை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண. பின்ன எப்படா உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வரும்? இங்க பாரு மச்சான், நீ தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு குழப்பிட்டு இருக்காதடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அவன் மேல வந்தது கட்டாய காதல் தான் மச்சான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. சரியா? கட்டாயத்தின் பேர்ல யாரு காதல் பண்ணாலும் அவங்க மேல சத்தியமா ஃபீலிங்ஸ் வராது மச்சான். அதனால நீ ஒன்னே நினைச்சு தயவு செஞ்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத மச்சான், ப்ளீஸ்டா.
டேய் அர்ஜுன், அப்பவே நாங்க எல்லாரும் சொன்னோம்லடா இதெல்லாம் சரியா வராதுன்னு. நீ தானே மச்சான் பாவமா இருக்குடா அவளை பாக்குறதுக்கே. டெய்லியும் என்கிட்ட வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்காக பிடிச்சது எல்லாமே பண்ணிட்டே இருக்கா. இன்னைக்கு லவ் வரனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் லவ் வரும். அட்லீஸ்ட் இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதுக்காக அவ கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுவா அப்படின்னு தானே மச்சான் நீ அவளை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண. இதுல உன் தப்பு என்னடா இருக்கு? நீயே சொல்லி இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இங்க பாரு மச்சான், நடந்ததுக்கு எல்லாத்தையும் விட்டுரு மச்சான். தயவு செஞ்சு அவ பேசின எல்லாத்தையுமே மறந்துடுடா. அவளாம் பொண்ணே கிடையாதுடா, அவளாம் பேய்டா. டேய் ராக்கி, எனக்கு புரியுதுடா. ஆரம்பத்துல அவளை நான் லவ் பண்றேன்னு சொல்லும் போது அவன் மேல எனக்கு லவ் இல்லைனாலும் போக போக எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சுடா. அதை ஒரு நாள் அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போனப்ப தாண்டா எனக்கு அவளை பத்தின எல்லாமே தெரிஞ்சது. நான் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன்ல மச்சான். பாரு மச்சான், நடந்தது நடந்து போச்சுடா. சனி உன் லைஃபை விட்டு தொலைஞ்சிச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோடா. அவ கூட மட்டும் நீ வாழ்ந்துருந்தன்னு வச்சுக்கோண்டா, லைஃப் ஃபுல்லா பொண்ணையே ஏமாத்திக்கிட்டு நீ சுத்தி உள்ள எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்படா மச்சான். இங்க பாரு மச்சான், இப்போ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், சரியா? இல்லடா ராக்கி, அனிதா எனக்கு எந்த அளவுக்கு மோசமா பேசினாலும் அவளை லவ் பண்ண பாவத்துக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிப்போம் மச்சான். ஆனா வைஷ்ணவி அவங்க என்ன மச்சான் பாவம் பண்ணாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற ஒரே ரீசனுக்காக அவ ஒரு தடவையும் வைஷ்ணவியை எப்படி எல்லாம் வார்த்தையால நோக்கடிக்கிறான்னு தெரியுமாடா? அப்பதான் மச்சான் என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. எனக்கு உண்மையாவே வைஷ்ணவியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் பண்ணின காரியத்துக்காக அவங்க எதுக்காக மச்சான் தண்டனை அனுபவிக்கணும்? அது நினைக்கும் போதுதான் மச்சான் என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. அது ஒண்ணும் இல்ல மச்சான், அவளை மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருப்பான்னு அந்த அனிதா நினைச்சு வச்சிருந்திருப்பா போல. அதனாலதான் அவ இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கா. நீ அவளெல்லாம் சத்தியமா கண்டுக்காத மச்சான். இங்க பாரு மச்சான், நான் ஒன்னு சொல்லவா? நீ அனிதாவை லவ் பண்ணாலும் உனக்கு அனிதா மேல ஃபீலிங்ஸ் வந்ததில்ல, அந்த உரிமை எதுவுமே வந்ததே இல்லை. அவளை நீ எப்பவுமே ஒரு கோட்டுக்குள்ளார தான் வச்சிருந்திருக்க. ஆனா நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது வைஷ்ணவிக்கு உனக்கு கிஸ் கொடுக்குற அளவுக்கு தோணி இருக்குன்னா எனக்கு என்னமோ வைஷ்ணவி மேல உனக்கு வந்திருக்க ஃபீலிங்ஸ் தான் உண்மையான ஃபீலிங்ஸ்னு தோணுது மச்சான். டேய் என்னடா நீ என்னமோ சொல்ற? டேய் மச்சான், பின்ன என்னடா? சரிடா, ஓகே, நீ வைஷ்ணவிக்கு கிஸ் பண்ணல, அது அனிதா இவனுக்கு ஃபீலிங்ஸே வராது, இவன் ஆம்பளே கிடையாது, இவனுக்கு ஆண்மையே கிடையாது அப்படின்னு சொன்னதுனாலதான் நீ வைஷ்ணவிக்கு கிஸ் பண்ணியா என்ன? சாச்சா, சத்தியமா இல்ல மச்சான், கடவுள் சத்தியமா அப்படி கிடையவே கிடையாதுடா. எனக்கு என்னமோ தெரியலடா, அந்த மொமெண்ட்ல வைஷ்ணவி எனக்கானவங்க, அவங்க எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க எனக்கு எந்த அளவுக்கு உரிமையானவங்கன்னு எனக்கு அவளுக்கு காட்டணும் தோணுச்சுடா. அதனாலதான் மச்சான் நான் கொடுத்தேன். மத்தபடி அவ சொன்னாங்கிறதுக்காகலாம் சத்தியமா நான் கொடுக்கவே கிடையாது மச்சான். அந்த மொமெண்ட்ல எனக்கு வைஷ்ணவிக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு மச்சான். அதனாலதான் மச்சான் யாரு நிக்கிறா, எங்க இருக்கோங்கிற எத்த பத்தியும் கவலைப்படாம அவங்களுக்கு நான் கிஸ்ஸே பண்ணினேன். மத்தபடி நீ சொல்ற மாதிரிலாம் சத்தியமா கிடையாது மச்சான். டே அர்ஜுன், இதுலேயே உனக்கு புரியலையாடா? டே ஃபூல், நீ வைஷ்ணவியை மனசார விரும்ப ஆரம்பிச்சடா. தயவு செஞ்சு ஒத்துக்கோ. டே ராக்கி, ஏன்டா நீ வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான். சரிடா, வந்து ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்டா. நாளைக்கு ஆபீஸ் வேற போகணும். அட கடவுளே, அர்ஜுன் ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே தெரியல. அவனுக்கு வைஷ்ணவி சிஸ்டர் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அவன் மனசார வைஷ்ணவி சிஸ்டர் விரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த அனிதா சனியனை லவ் பண்ணோம் ஒரே காரணத்துக்காக அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சியில தான் அவன் லவ் பொத்துக்கவே மாட்டேங்கிறான். கடவுளே, சீக்கிரமா அர்ஜுனுக்கு புரிய வைங்க, அவன் மனசார வைஷ்ணவி சிஸ்டர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு. என்ன செல்வம், கொள்ளையில தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் வர சொல்லியிருந்தனே, வந்துட்டாங்களா? எல்லாரும் காலையிலேயே வந்துட்டாங்கம்மா. சரி சரி, இங்க பாரு செல்வம், தோட்டத்துல ஒரு 8 போய் பாத்துக்க, அவங்க வேலை செய்யறாங்கன்னு நீ பாட்டுக்கு அப்படியே உன் பாட்டுக்கு இருக்காத, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராணி, சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க, நீங்க போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போறேன். அம்மா, அப்புறம் லக்ஷ்மி என்னம்மா சொன்னா? அவகிட்ட அன்னைக்கு போன் போட்டு பேசினதோட சரி, மறுபடியும் என்ன பேசல. இன்னைக்கு மறுபடியும் போன் போட்டு பேசி ஊருக்கு வர சொல்றேன், சரியா? சரிங்கம்மா. சரிம்மா ராணி, நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன், நீ வந்து சாப்பாடு எடுத்து வை. ராணி, தேவியும் வெற்றி எங்க? அத்தை, வெற்றி வெளியில போயிருக்கான். தேவி இது வர பாருங்க. பாட்டி கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா தேவி. அப்புறம் காலேஜ்லாம் எப்படி போகுது? இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு தானே? பாட்டி, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்னையில தான் படிக்கிறாங்க. சென்னை மட்டும் தான் நீங்க இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. எனக்கும் சென்னைக்கு போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. போதும் போதும், பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கிறதே பெருசு, இதுல சென்னைக்கு போய் படிக்கணுமா? இங்க பாரு, இங்க இருந்து படிக்கிறதா இருந்தா படி, இல்லைன்னா நீ படிக்கவே தேவையில்ல, சரியா? என்ன பாட்டி இப்படி சொல்றாங்க? எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிருந்தேன், சென்னைக்கு போனா நல்லா ஜாலியா ஊர் சுத்தலாம், விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போடலான்னு. ஐயோ, எல்லாம் இப்படி போயிடுச்சு. சரிங்க பாட்டி. வெற்றி, இங்க வாடா. பாட்டி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன வெற்றி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, கீழே தெரு பசங்க கூட போய் விளையாடாதன்னு. அங்க உள்ள பசங்களாம் என்ன சாதியோ, என்ன மதமோ, என்ன குளமோ, என்ன கோத்திரமோ தெரியல. நீ என்னடானா அவனுங்க கூட போய் டெய்லி விளையாடிட்டு வர. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவனுங்க கூட எல்லாம் விளையாட போகாதன்னு.
இங்க பாருங்க பாட்டி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சாதி மதம் குலம் கோத்திரம் இதெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்கன்னு. சரியா? இது எல்லாத்தையும் உங்க கூட நிறுத்திக்கோங்க. என்கிட்ட அனாவசியமா எடுத்துட்டு வராதீங்க. வெற்றி, என்னடா இது? பாட்டியை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆமா அண்ணா, இப்ப எதுக்கு நீங்க பாட்டியை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்னது நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்களா? எது சாதி பார்த்து மத்தவங்க கூட பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நம்ம நல்லதுக்கா? இங்க பாரு தேவி, சும்மா படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, படிக்காதவங்க மாதிரி நடந்துக்காத. சரியா? வெட்டி, என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. விடு ராணி, எலரத்தல்ல அப்படிதான் துடிக்கும். இன்னைக்கு வேணா இவனுக்கு நம்ம சாதி சனம்லாம் பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனுங்க தான் முதல்ல வந்து நிப்பானுங்க. அப்ப புரிஞ்சுப்பான். வீடு வீடு. இங்க பாருங்க பாட்டி, எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எனக்காக நம்ம சாதியில இருந்து எவனும் வந்து நிக்க வேண்டாம். ஐயோ வெட்டி, அத்தை எல்லாமே நம்ம நல்லதுக்காக தாண்டா சொல்றாங்க. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க வெற்றி. ஏன் வெற்றி இப்படி நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? மா, பாட்டி சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா வேத வாக்கா இருக்கலாம். என்னால எப்பவும் அதை வேத வாக்கா எடுத்துக்க முடியாது. அதனால உங்க கூட்டணியில என்னையும் சேர நீங்க ட்ரை பண்ணாதீங்க. சரியா? வெற்றி, ஒரு நாள் நம்ம சாதி சனத்தோட அருமை உனக்கு என்னன்னு புரியும் வெற்றி. இங்க பாருங்க பாட்டி, சாதி சனத்தோட அருமெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. அனாவசியமா அதை என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க. அம்மா, லக்ஷ்மி சித்திக்கு கால் பண்ணீங்களா? அவங்க எல்லாம் எப்போ வராங்க? தெரியல வெற்றி, அதுக்கப்புறம் பேசல. இன்னைக்குதான் அத்தை போன் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரிம்மா. அப்புறம் மித்ராவும் வருவாள்ல? அந்த அனாதை கழுதை எதுக்கு இங்க வரணும்? நான் லக்ஷ்மி கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன், அந்த அனாதை கழுதையெல்லாம் ஊருக்கு கூட்டிட்டு வர வேணான்னு. அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவ என்ன நமக்கு ஒட்டா உறவா? அனாதை கழுதை. பாட்டி, எதுக்காக பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மித்ராவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே பாட்டி. லக்ஷ்மி சித்தி தானே அவளை வளர்க்குறாங்க. அப்போ அவளும் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தானே. என்ன வெற்றி பேசுற நீ? லக்ஷ்மி ஒரு நாயை எடுத்துட்டு வந்து வளர்த்தா அப்படிங்கிறதுக்காக அந்த நாயை நம்ம வீட்டு நாயாயிடுமா? இங்க பாரு, ஜனத்தோட தான் சேரும். என் ஜனத்துல உள்ளவங்க மட்டும்தான் என் சொந்தக்காரவங்க. சரியா? மத்தவங்க யாரையும் என் சொந்தத்துல நான் சேர்த்துக்கவே மாட்டேன் எப்பவும். உங்களை எல்லாம் என்னைக்குமே திருத்தவே முடியாது. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க யாரு வேணாலும் மித்ராவை ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. ஆனா எனக்கு எப்பவுமே வைஷு, மித்ரா, தேவி 3 பேருமே ஒண்ணுதான். 3 பேருமே எனக்கு தங்கச்சிங்க தான். அண்ணே, என்ன பேசுற நீ? ஊரு பேர் தெரியாத அனாதை அவளும் நானும் உனக்கு ஒரே இடத்துல இருக்கோமா? இங்க பாரு, உனக்கு தங்கச்சினா அது நானும் வைஷ்ணவி மட்டும்தான். தேவையில்லாம அந்த அனாதை கழுதை மித்ராவையும் உன் தங்கச்சின்னு சொல்லாத. சரியா? தேவி, நீலாம் ஸ்கூல்ல போய் படிச்சே இல்ல மாடு மேய்ச்சியா? இப்படி பேசிட்டு இருக்க. பாட்டி தான் அந்த காலத்து ஆளு. இன்னும் சாதி மதம் குலம் கோத்திரம்னு அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு மேல இருப்ப போல. இங்க பாரு தேவி, படிச்ச நம்ம எல்லாரும் நினைச்சாதான் இந்த சொசைட்டியை மாத்த முடியும். சரியா? நீயும் இப்படி நடந்துட்டே இருந்தனா பின்ன உனக்கும் பாட்டிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. இங்க பாருனே, நீ வேணும்னா அந்த ஊரு பேர் தெரியாத மித்ராவை தங்கச்சியா ஏத்துக்கோ. ஆனா சென்னாலலாம் அவளை எப்பவுமே அக்காவை ஏத்துக்க முடியாது. உன்னெல்லாம் எப்பவுமே திருத்தவே முடியாது. உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் தான். நான் வரேன். அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. வெற்றி அப்படி பேசிட்டு போனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. ஆமா பாட்டி, வெற்றியாளனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் கிறுக்கு பிடிச்சி சுத்துறான். விடுராணி, நம்ம வீட்டோட ஒரே ஆண் வாரிசு வந்தேன். பேசிட்டு போட்டு விடு, அதோட இளரத்தம் தானே, அப்படிதான் குதிக்கும். விடு பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா அத்தை? அந்த அனாதை கழுதை மித்ரா தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாத்த. நம்ம வைஷ்ணவி 2வது மருமக தானா அத்தை? என்ன சொல்ற ராணி? அந்த அனாதை கழுதை அவ மூத்த மருமவ, என் பேத்தி வைஷ்ணவி அவர் 2வது மருமவளா? இந்த கொடுமை எங்க போய் நடக்கும்? இந்த லக்ஷ்மிக்கு லூசு தான் புடிச்சுக்கிட்டு போல இருக்கு. வரட்டும், இங்க வந்தோன்னே நல்லா லூசை தெளிய வச்சு அனுப்பலாம். ஆமாத்தே, இந்த லக்ஷ்மி ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. அந்த அனாதை கழுதை எந்த சாதியோ எந்த மதமோ என்ன ஊரோ என்ன பேரோ என்ன குளம் கோத்திரம் ஒன்னும் தெரியல. அவளும் அந்த வீட்டுக்கு மருமவ. நம்ம சாதி நம்ம குளம் நம்ம கோத்திரம் நம்ம வைஷ்ணவி அந்த வீட்டு மருமவளா நினைக்கிறதுக்கு ஒரே கன்றாவே இருக்கட்ட. நீ சொல்றது சரிதான் ராணி. போயும் அந்த மித்ராவும் வைஷ்ணவியும் ஒரே வீட்டுல மருமவளா போறாங்களா? இல்ல இதை நான் எப்பவுமே நடக்க விட மாட்டேன். இந்த ரங்கநாயகியை மீறி அந்த மித்ரா எப்படி அந்த வீட்டுக்கு மருமவளா போறான்னு நானும் பாக்குறேன். எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். அதோட அந்த மித்ராவோட இடம் என்னங்கிறத நான் காட்டியே தீருவேன். அதான் நம்ம லட்சுமி ஊருக்கு வரால, அவகிட்ட பொறுமையா பேசி நம்ம புரிய வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியாலா? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நல்ல வசதியான குடும்பமா. அவங்களுக்கு நம்மளை விட சொத்து பல மடங்கு அதிகத்தை. அதோட அவங்க பரம்பரை பணக்காரவங்களாம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நம்ம வீட்டு பொண்ணு வைஷ்ணவி மருமவளா போறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா என்ன அந்த மித்ரா போறதாட்ட என்னால ஏத்துக்க முடியல. அந்த மித்ராக்கு பதில் நம்ம தேவி அந்த வீட்டுக்கு மருமவளா போனா கூட நல்லா தான் இருக்கும். என்னத்தை யோசிக்கிறீங்க?
அது பொண்ணுல ராணி. சரிம்மா ராணி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போறேன். மா என்னம்மா பேசுற நீ? நான் இப்போ உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னா நீ பாட்டுக்கு பாட்டிக்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாட்டிக்கிட்ட படிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ என்னடானா நீ வந்து கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ தேவி, அம்மா காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன் சரியா? இங்க பாரு, அந்த மாப்பிள்ளை குடும்பம் நல்ல வசதியான குடும்பமா. அதோட அந்த வசதியான குடும்பத்துல வைஷ்ணவி போறது கூட எனக்கு சரிதான். ஆனா அந்த அநாத கழுது, ஊர் பேர் தெரியாத ஒன்றும் இல்லாதவ, அதுவும் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வேற போறாளாம். அதை நினைக்கும் போதாண்டி எனக்கு பயிர் எரியுது. அதனாலதான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே முடிவு பண்ணிட்டேன். அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தி அவ போக வேண்டிய இடத்துக்கு பொண்ணு அனுப்பணும்னு. அம்மா என்னம்மா சொல்ற? ஆமா தேவி, அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான். அதோட அந்த அண்ணாத கழுத மித்ராவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள நல்லா அழகா அம்சமா ஹீரோ கணக்குல இருப்பானாமா. பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து இருக்கான். அவன் தனியாவே நிறைய கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்கானாமா. இப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை போயும் அந்த ஊர் பேர் தெரியாத மித்ரா கழுதைக்கு கிடைக்க நான் விட்டுருவேனா? அதனாலதான் அம்மா இந்த பிளானை போட்டு வச்சிருக்கேன். அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் சரியா வருமா என்ன? அதெல்லாம் எல்லாம் சரியா வரும் தேவி. ஏன்னா உங்க பாட்டி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் அந்த மித்ராவுக்கு இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். அப்பா மித்து ரொம்ப டயர்டா இருக்குடி. சரி மித்து, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆகலாம் வா. சரிடி, கேட்டு சாத்த மறந்துட்டேன். நீ போ, நான் கேட்டு சாத்திட்டு வரேன். மித்து, வைஷு, போன் அடிக்குது பாருங்கடி. ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன். சின்ன இது புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியலையே. ஐயோ மித்து, அட்டெண்ட் பண்ணாதானடி யாருன்னு தெரியும். சரி ஓகே, அட்டெண்ட் பண்ணலாம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் ரங்கநாயகி பேசுறேன்.